இந்திராணி வந்துட்டு அப்படியே ரித்திக்காக முறைச்சிக்கிட்டே வந்துட்டு பாத பூஜை பண்ணுறதுக்காக போக கரெக்டாக அவங்க கீழே குனிகிறாங்க. உடனே ஐலி தடுத்து நிறுத்தி, இல்லை நீங்கள் என்ன இருந்தாலும் ரித்திகாவோட பெரியவங்க, அதனால் இதெல்லாம் பண்ண வேணாம், இந்த சடங்கை எதுவும் இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் எதுக்காக சொல்கிறேன்ட்டு. ஆமாம் சடங்கெல்லாம் நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டு தானே, அதனால் இதை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இந்திராணினே சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆரத்தி தானே நானே எடுக்கட்டுமான்னு கபிலனோட தங்கச்சி கேட்க, இல்லை இல்லை ஏன் நாத்தனார் இது பண்ண மாதிரி நானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரத்தி அவங்களே எடுத்து போட்டு வச்சு அனுப்புறாங்க. ரித்திகா செம்ம காண்டில் போகிறாங்க. அப்புறம் போன உடனே விளக்கேற்ற சொல்கிறாங்க. ரித்திகா வந்துட்டு முதல் 2 குச்சியும் வந்துட்டு சரியாகவே எரிய வைக்க தெரியல. 3வது குச்சியில் இது பண்ண பார்க்குறாங்க. அப்போ கை சுட்டுதுன்னு சொல்லிட்டு அப்படி கீழே போட்டுடுறாங்க. ஏன்னா ரித்திகா இது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்க, இந்திராணி கேட்டவுடனே செம்ம காண்டாயிடுறாங்க. என்னங்க நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் இங்கே பேட் வைப்ஸ் இருக்குது அப்படின்னு. நீங்கள் யாரை பேட் வைப்னு சொல்கிறேன்னு அவங்க மாமியாரும் இந்திராணி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அவள் ஏதோ டென்ஷனில் சொல்லிட்டா, நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லி ஹைலி சமாளிக்கிறாங்க. அப்புறம் அவங்களே கிழிச்சு குத்துந்தா இதை பற்ற வை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க வந்து பற்ற வைக்கிறதுக்குள்ளேயே இதுவாகிடுது. என்ன ஆகுதுன்னா, அந்த விளக்கு ஐலி இது பண்ணி ஏற்றி வச்சுருந்தார். அந்த பொடி வந்து அதில் போய் பட்டு எரிய ஆரம்பிச்சிடுது. ஐலி நீ எது கேட்கணுன்னு எல்லாரும் கேட்க, இல்லை தெரியாமல் தானே இதுவாகிடுச்சு, பரவாயில்ல விடுங்க, இன்னொரு விளக்கு ஏற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அப்புறமா கடுப்புலேயே வந்துட்டு அந்த விளக்கு ஏற்றிட்டு எல்லோரும் சாமி கொடுத்துட்டு போகிறாங்க. செம்ம கடுப்பில் இருக்காங்க இந்திராணி மேலே. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐலிக்கு ஃபோன் வருது அவங்க ஆஃபீஸர்கிட்டேருந்து. நீங்கள் நாளைக்கு வந்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க, அந்த வர்மாவை எப்படி பிடிக்கலான்னு ஏதாவது பிளான் இருந்தால் கொண்டு வாங்க, இல்லைன்னா நம்ம எதுனா பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் செலின் சிவாக்கு கால் பண்ணுறாங்க. சிவா எங்கள் அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டு நான் இனிமேல் அனாதை இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்கிறாரு. கரெக்டாக எங்கள் பேரண்ட்ஸ் இனியே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் போக தேவையில்லை, இந்த மாதிரி சார் நாளைக்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் அப்பா போய் பார்த்து தான் தீருவேன், இத்தனை வருஷம் வந்துட்டு இதுவாக இருந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனாலும் இங்கே பாருங்க சார், சரி சீனியர், நான் வந்துட்டு நாளைக்கு காலைல வரேன், அதுக்கப்புறமா தான் போகணும், நானும் உங்கள் கூட வரேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சிவா கேட்குற மாதிரியே தெரியல, உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்குன்னு சொல்லிட்டு இப்போவே போகணுன்னு சொல்லி சித்தப்பா கிளம்புறாரு. அதாவது இந்திராணியோட சித்தப்பா கபிலன் சிவாவோட அப்பா. அவர் சரி நானும் வர சித்தப்பான்னு சொல்லிட்டு இந்த கொட்டேஷன் நம்ம இப்போவே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்துட்டு எல்லோரும் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரித்திகா வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்க வந்துட்டு மூக்கு நுழைக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்கு, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, முதல்ல நீ ஃபேமிலியை பாரு, உங்கள் ஹஸ்பண்டை பாரு, அப்புறமா இதெல்லாம் கற்றுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னால் ரித்திகா செம காண்டில் இருக்கிறாங்க. ரூமில் போய்ட்டு அவங்க அம்மா அத்தைக்கிட்ட இதை பற்றி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இந்திரன் இன்னும் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா, அவள் என்ன அவள் வச்சு தான் சட்டமா, இந்த வீட்டில் நான் தான் அவளோட பெரிய அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு கபிலனோட அம்மா கேட்டு, ஓ என் மருமக சும்மா வெளுத்து வாங்குறாளே இந்திராணி, இதனால் நான் வந்து இந்த உன்னை எதுக்கும் முடியல, இப்போ என் மருமக வந்துட்டா, இவளை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு அடுத்த பிளானை போட்டுட்ருக்காங்க அவங்க. அப்புறம் சரி ரெடி ஆகிட்டு வாங்கன்னு கபிலனை வர சொல்கிறாங்க. கபிலன் ஃபோன் பேசிட்டு கரெக்டாக வராரு, சரின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எல்லோரும் போன பிறகு ரித்திகா கோமா இருக்கிறத பற்றி என்னாச்சு கண்ணுக்குட்டின்னு கேட்குறாங்க. அவங்க அக்கா என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, நான் எதுவுமே பண்ணாமல் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு கபிலன். வர்மா பேசுகிறாரு. ப்ரூஸ்லி என்ன பண்ணுவானோன்னு இருக்கேன், நீ வீட்டுக்கு போய் ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்கியான்னு சொல்லிட்டு உடனே கேட்குறாரு வர்மா. அப்படியெல்லாம் இல்லைன்ற மாதிரி இவங்க பயந்துகிட்டே பேசிகிட்ருக்கேன். கரெக்டாக ஃபோனை வந்து பிடுங்கிடுறாங்க நம்மளோட ரித்திகா. சரியான கோவம் வந்துடுது. ஒரு பக்கம் கபிலனுக்கு அப்படியே திட்ட வாயெடுக்கிறாரு. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.